ஒரு வழியாக கஸ்டமரை வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோங்க நம்மளும். ஓ இந்த வண்டி தாங்க ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. Welcome to Indian Travels, your trusted taxi service for safe, comfortable, and affordable travel. We proudly serve from 2 branches. ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டு தாங்க வந்திருக்கோம். கஸ்டமர் வந்து ஒன் சைடு ட்ராப் தான் சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒன் சைடு கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டு நம்ம அவ்வளோதாங்க கிளம்பிட்டோங்க. கரெக்டாக வந்து எவ்வளோ நேரத்தில் வந்தோம் அப்படின்னா, ஒரு 4 hours 30 minutes வந்து கஸ்டமரை வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது தான் இந்த ஹைதராபாத் ஹைவேங்க. இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஹைதராபாத்துங்க. இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் போனோம் அப்படின்னம்னா பெங்களூர் சிட்டிங்க. உள்ளார எர்பல் அந்த லைன் உள்ளே வர்றதுங்க. நம்மளும் அப்படியே சாங் கேட்டுக்கிட்டே வண்டியெல்லாம் நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும், கஸ்டமர் எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து நாமக்கல்லேருந்து கேம்பகோட பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு கஸ்டமர் வந்து ஒரு டியூட்டி வந்து புக் பண்ணியிருந்தாங்க. எத்தனை மணிக்கு புக் பண்ணியிருந்தாங்கன்னா midnight 12 o'clock வந்து கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி வாட்டர் வாஷ்லாம் பண்ணிட்டு நம்மளும் ரெடி ஆகிட்டு நம்ம வீட்டில் இருந்து 11:30க்கெலாம் நம்ம வந்து கிளம்பிட்டோங்க சாலிடாக. போகிற வழியில் அப்படியே ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து எப்பயுமே நின்று சாமி கும்பிட்டு நம்ம புறப்பட்டு போகிறது வந்து நம்மளோட வழக்கங்க. நம்ம வண்டிக்குமே அப்படியே வந்து பூஜையை போட்டு நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து புறப்பட்டு கிளம்பியாச்சுங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock புக் பண்ணியிருந்தாங்க. நம்ம அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 11:37க்கெல்லாமே கஸ்டமர் வீட்டுக்கு வந்துட்டோங்க. அப்படியே நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அசார் லைட் கொஞ்சம் இருட்டாக இருக்கனால கொஞ்சம் அசார் லைட்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. கஸ்டமர் சைட்லேருந்து கஸ்டமருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டோம், இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கஸ்டமரும் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம சைடில். ஆமாம் சார், ஏர்போர்ட் புக்கிங் எந்த விதத்திலும் நம்ம வந்து லேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால போகிறது வந்து பார்த்திங்கன்னா 250 kilometers மேலே போகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஏதோ டிராஃபிக் இருந்தால் கூட நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோங்க. கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12:10க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டாங்க கீழே வண்டிகிட்ட. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கஸ்டமர் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நம்மளும் அப்படியே ஸ்மூத்தாக கிளம்பிட்டாங்க. நம்ம வந்த ரூட் வந்து எப்படி வந்தோம் அப்படின்னா, நேராக சேலம், தொப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர்லேருந்து அப்படியே பெங்களூர் சிட்டிக்குள்ளே அப்படியே அத்திப்பள்ளி, எலக்ட்ரானிக் சிட்டி, ஆடுகுடி, எம்ஜி ரோடு, அப்படியே வந்து இந்திரா நகர், அப்படியே வந்து இப்படி வந்துட்டு அப்படியே ஏர்போர்ட் வந்துட்டோங்க. இப்போ கரெக்டாக டைம் வந்து 12:44 ஆச்சுங்க. நம்ம சேலம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. நம்ம அப்படியே நார்மல் ஸ்பீடு 80ல் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டாக ஓட்டினனால கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அசந்து தூங்கிட்டாங்க. நம்மளும் கஸ்டமர் சைட்லேயே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணலைங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரும் நீட்டாக வந்து நம்ம ஒன்றில் நீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம அப்படியே 1:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர்லாம் மேலே கிராஸ் ஆகி டோல்கேட்லாம் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோங்க. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர் மேலே வந்து அந்த விண்டு மில் அதை ஏற்றிட்டு போகிற எஸ்கார்டு வண்டியில் ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா, நம்மளோட ஸ்டார்டிங் வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி வந்து நம்ம வந்து காட்டியிருப்போம். அது ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக வந்து ஸ்க்ராப் ஆகிடுச்சிங்க, அவ்வளோதாங்க. நீங்களும் வந்து நைட் டைமில் வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து சேஃபாக கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்போசிட்டில் வரதும் ஐபிஎம் போட்டு வரதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஏர்போர்ட் வந்து நம்ம ரீச் பண்ணோன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலைங்க. இந்த ஒரு டைம் 2 டைம் நம்ம ஏர்போர்ட் வந்தது இல்லைங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைமில் நம்மளோட சேனல்லே வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்ததே தெரியலைங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஏர்போர்ட் வந்துட்டோங்க. அப்படியே வந்து ஏர்போர்ட்டு கிளைம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock தான் வந்து போர்டிங் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வெளியே நின்றுருக்கோங்க. அப்படியே டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் டீ கடையே இல்லைங்க. நம்ம சார்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா 4:56க்குலாம் வந்து 4:57 அந்த ரேஞ்சுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி தேவநல்லி டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க. இப்போ வந்து எக்ஸாக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகுதுங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு வந்து கேட்குதுங்க. 4:45க்கு ஏர்போர்ட் வந்தியாடா, கஸ்டமர் ட்ராப்னு தானே சொன்னேன், ட்ராப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து நல்லாவே காதில் விழுவுதுங்க. ஆக்சுவலி அது என்னன்னா, கஸ்டமரோட போர்டிங் டைம் வந்து 7 o'clock தாங்க. அதனால் வந்து நம்ம ஒரு 6:30க்கு ஏர்போர்ட் வந்து ட்ராப் பண்ணால் போதுங்கிற மாதிரி கஸ்டமரும் சொல்லியிருந்தாங்க. உள்ளே போனாலும் நான் வெயிட் பண்ணுறதுக்கு
நான் வெளியில் தான் நின்றுருக்கணும் அப்படிங்கிறனால சொன்னாங்க. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் அர்ஜென்ட்டே இல்லை, நான் நின்று உங்களை வந்து பொறுமையாக ஃப்ளைட் ஏற்றி விட்டு கூட நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு நம்மளும் அப்படியே ஒரு வாக்கபிள் வந்து அந்த டைமில் போட்டோங்க. வாக்கிங்கில் போயிட்டு அப்படியே நம்மளும் ஒரு டீ சாப்பிட்டுட்டு கஸ்டமரோட டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு கஸ்டமரை கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டு இப்போ தாங்க நம்ம வந்து வெளியில் வரோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூரில் அதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டு அவங்களோட லக்கேஜ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. எப்பயுமே பெங்களூர் ஏர்போர்ட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அந்த அட்மாஸ்பியரு லைக் எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இது மாதிரி வந்து கேப் வந்து நாமக்கல்லில் இல்லை ஒசூரில் இல்லை பெங்களூர்லேருந்து அவுட் ஸ்டேஷன் ஏதாச்சும் புக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்பர், வாட்ஸ்அப், டிஎம் பண்ணாலும் ஓகேங்க, எது பண்ணாலுமே பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்க பேக்கேஜ் அமௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணுவோம். நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கேப் வந்து புக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.